வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசு நிகழ்வு தான் பேசிட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த ஒரு பங்கமான சம்பவம் தான் பேசிட்டு இருக்க போறோம். இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய ஆளுநர் ரவி அவர்களை சேர்ந்து ஒரு பெரிய ஃபைல் வந்து கொண்டு கொடுத்துருக்காப்புல. குறைஞ்சது ஒரு 15-20 அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் மேல வந்து அவங்கவுங்க துறையில என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கு, இவ்வளவு உள்ள கோடி ரூபாய்க்கு ஊழல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத போட்டு உடைச்சி பெரிய கலவரம் பண்ணி விட்டு கலக்கிட்டாப்ல. அடுத்து என்ன ஒரு நியூஸ் இன்னைக்கு நடந்திருக்கு, அது என்னன்னா அதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. நாங்க ஏற்கனவே சொன்னோம், என்னப்பா கூட்டணி பேச்சுவார்த்தை இல்ல, யாரும் அதிமுக கூட்டணியில ஒன்றும் சேரல அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா எல்லாமே உள்ளடிவு வேலைகள் திரைமறைவா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட உறுதி ஆக்கப்பட்டு விட்டது. வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான் அறிவிக்கணும். அதுதான் வர்றதுக்கான காலம் தாமதம் பிடிச்சிக்கணும். அதனோட ஒரு ஒரு வெளிப்பாடு தான் அதிமுக அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பாமக கூட்டணி. ரெண்டு பேரும் வந்து புதிய இடத்துல மீடியாவுக்கு நல்ல கையெழுத்துல போட்டு விட்டுதாச்சு. அந்த அந்த தொகுதி பங்கீடுகள் சீட்டு மட்டும் என்ன கொஞ்ச காலத்துல நாங்க லாஸ்டா எல்லாத்துக்கும் பங்கீடு பண்ணிட்டு மொத்தமா வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இரண்டு பேருமே இணைஞ்சு பேட்டி கொடுத்தாங்க. அதிமுக தலைமையிலான ஆட்சி தலைவரையும் அப்படிங்கிறதும் நம்ம இந்த பட்டியலில் கொடுத்துருக்காப்பு இல்லையா, ஒரு 20 அமைச்சர்களின் பட்டியலில் கொடுத்திருக்க அமைச்சர்களின் பேரையும் அவங்க என்னென்ன அமௌண்ட்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் குற்றச்சாட்டுலதான் இடக்கட்சி தலைவர் வந்து இபிஎஸ்ஆர் குற்றச்சாட்டுக்க அந்த இதையும் அந்த வீடியோ உங்களுக்கு சிறப்பான முறையில் காட்டப்படும். கூட்டணிகள் அடுத்து இன்னும் அதிமுக கூட்டணியில யார் யாரெல்லாம் வர போறாங்க எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அலௌன்ஸ் மட்டும்தான் எந்தெந்த கூட்டணியில எந்தெந்த இடத்துல அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னென்ன வேலைகள் செய்யணும், எதுக்கு பேலன்ஸ் இருக்கு. அதே மாதிரி சர்வேக்கள் வந்து உடன்பிறப்புகளுக்கு ஒரு மோசமான நிலைமையிலையும் ரத்தத்தின் திட்டங்களுக்கு ஒரு புத்து ரத்தம் பார்த்த மாதிரி இருக்கு. கேம் சேஞ்ச் ஆகுது. அதிமுக கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறி ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறது இப்பவுமே ஒரு ஐடியத்தை வந்து இந்த ரெண்டு நிமிஷம் தான் நம்ம வரப்போற காணொலியில பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. சரி, முதல்ல எதிர்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த ஒரு ஃபைலு காலையிலே பரபரப்பான பிளாஷ் நியூஸ். நம்மளுடைய ஆளுநர் அவர்களை வந்து சந்திக்க போறோம் அப்படின்ட்டு அதுல வந்து 20-30 பேர்களோட பட்டியல், அமைச்சர்களின் பட்டியல், முன்னாள் திமுக அமைச்சர்களோட பட்டியலும் அதுல என்னென்ன முறைகள் நடந்திருக்கு, என்னென்ன துறைகள முறைகள் இருந்தத ஆதாரத்தோட சமர்ப்பிக்கப்பட்டதற்கான ஒரு அறிவிப்பு வெளியிருக்கு. அதுக்கான பேர்களையும் சொல்றாப்ல. ஒவ்வொரு பட்டியலையும் அப்பா அமௌண்ட பார்த்தாலே தலை சுத்துது. அந்த மாதிரிதான் அவ்வளவு பெரிய ஊழல் பட்டுல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்காப்புல. முதல்ல கொடுத்திருக்க துறை வந்து எங்களுடைய அண்ணன் ஏவா வேலு அவர்களின் துறை. 20 கோடி ரூபாய். 20 கோடி ரூபாய்க்கு அண்ணன் ஏவா வேலு அவர்களின் துறையில் ஊழல் நடந்திருப்பாக குற்றச்சாட்டுகள் வழங்கப்பட்டு உள்ளது. எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. ஆனா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கொடுத்த பட்டியல் முதல் இடத்தில் வந்து ஏவா வேலு அவர்கள் 20,000 கோடி ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டுவிட்டார். அதற்கு அடுத்தபடியாக அமைச்சர் ரகுபதி அவர்கள் கனிம வளத்துறையில் 60 கோடி ரூபாய், இதுதான் டாப்னு நினைக்க இல்ல. அதுக்கப்புறமும் நீர்த்துறையில நகராட்சி துறையில 64,000 கோடி இருக்கு. சரி, ரகுபதி அவர்களின் கனிம வளத்துறையில் 60,000 கோடியும், எஸ் சிவசங்கர் எரிசக்தி துறையில் 55,000 கோடியும் நெஞ்சுக்குமே நமக்கு அடிக்குது. இந்த தொகையெல்லாம் கேட்கும்போது துரைமுருகன் அவர்களின் நீர் ஆதாரத்துறையில் 17,000 கோடியும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அளவுக்கு ஆளும் கட்சியின் அமைச்சர்கள்
பண்ணியிருக்காப்ல அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து மூர்த்தி அவர்களின் பத்திரப்பதிவு துறையில் சுமார் 20,000 கோடியும், நம்மாடி கே என் நேரு அவர்களின் நகராட்சி துறை மற்றும் நிர்வாகத்துறையில் 64,000 கோடியா. அண்ணன் தான் டாப்ல இருக்காப்ல, 64,000 கோடி. அண்ணனோட லிஸ்ட் தான் டாப்ல இருக்கு. 64,000 கோடியில கே என் நேரு அவர்கள் தான் சொல்றாரு, நான் தான் இந்த அரசாங்கத்தின் முதல் பள்ளிக்கடாக மாற்றி என்னதான் மாட்டி விட்டுருங்க, எனக்கு தான் வந்து அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்க அப்படின்னு சொன்னாப்புல. அண்ணனும் இந்த இடத்துல டாப்ல தான் இருக்காப்ல. கலால் வரித்துறை டாஸ்மார்க் முக்கியமா இவரும் அடிச்சு எழுந்திருக்காப்புல. டாஸ்மார்க் துறையிலையும் முத்துசாமி அவர்களின் டாஸ்மார்க் துறையிலும் 50,000 கோடி அப்படின்ட்டு கொடுத்திருக்காப்ல. அடுத்ததாக வயதான ஒரு அமைச்சர் பெரியசாமி அவர்களின் துறையில் 60,000 கோடி தான் ஊரக வளர்ச்சித்துறையா. இங்கே 60,000 கோடிக்கு ஊழல் நடந்துள்ளதாக எதிர்கட்சி தலைவரும் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நம்மளுடைய எங்க கொடுக்கணுமோ எந்த இடத்துல கொடுக்கணுமோ அங்க கரெக்டா கொடுத்துட்டாப்புல. நம்மளுடைய ஆளுநர் அவர்களின் கையில் இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டு உள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் துணை அவங்களுக்கு வேளாண்மை துறை எப்பா 50,000 கோடி டக்குட்டு 5,000 கோடிக்கு வந்திருக்காங்க. கேப் பத்தில பயங்கரமா இருக்கு. இது 5,000 கோடி தான். 5,000 கோடி தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களின் துறையில் 5,000 கோடி தான் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு அதுக்கான ஆதாரங்களையும் லிஸ்டையும் நான் கொடுத்துருக்காப்புல. அதுக்கு அடுத்தபடியாக மா சுப்பிரமணியன் அவர்களின் மக்கள் நல்வாழ்வுத்துறை 5,000 கோடி. 5,000 கோடின்னு தான் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு கொடுத்திருக்காப்புல. அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களின் பள்ளி கல்வித்துறையிலும் ஒன்லி 5,000 crores மட்டுமே கொடுத்திருக்காப்புல. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மூச்சு முட்டுது. ராஜா அவர்களின் தொழில்துறை இது கொஞ்சம் டாப்ல போயிருக்காப்புல. 8,000 கோடி. 5,000 கொஞ்சம் 3 பேருக்கு 8,000 கோடியில போயிருக்காப்புல. அடுத்து நம்மளுடைய மேயர் அவர்களின் சென்னை மாநகராட்சி இதோட கொஞ்சம் டாப்ல போயிருக்காப்புல, 10,000 கோடி. அப்ப இதெல்லாம் ஏங்கன நான் வந்த லிஸ்ட் பிரகாரம் வந்த ஒரு கணக்கை எடுத்து தான் பார்த்து சொல்றேன். இப்போ எனக்கு வீடியோ பண்ண முடியல. 10,000 கோடியை பார்த்து கேட்டு எனக்கு தலைலாம் சுத்துது. அதுக்கு அடுத்தபடியாக கீதாட்சி அவர்கள் அவர்களின் சமூக நலத்துறை அது ஒரு 4,000 கோடிக்கு வந்திருக்காப்ல. கீழே லாஸ்ட்ல வந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் செய்தி செல்வியன் அவர்களின் உயர்கல்வித்துறை அதுல ஒரு 1,500 கோடி. கொஞ்சம் அது ஸ்டெப்பா வாராப்ல, கீழே இறங்கிட்டாப்ல. மதிவேந்தர் அவர்கள் ஆதி திராவிடத்துறை இந்த துறையில எல்லாம் 1,000 கோடிக்கு வந்துட்டாப்ல. 1,000 கோடியே பெரிய நல்ல ஒரு கடமை தான். சேகர் பாபு அவர்களின் அறநிலையத்துறையில் 1,000 கோடி. அண்ணன் சிங்கம் வச்சு செய்வாப்ல. முன்னாள் பிரபல ரவுடி, அதனால அவரு சேகர் பாபு அவர்கள் என்ன பெரிய மேட்ரு. அடுத்தம் தங்கம் தென்னரசு அவர்கள் சுற்றுலா மற்றும் மலைத்துறையில் 709 கோடி தான் அடிச்சுட்டாப்ல. டாப்பு 65,000 கோடியில இருந்து லாஸ்ட்ல 709 கோடி வரைக்கும் வந்துட்டு. அமைச்சர் ரகுபதி அவர்களின் சிறைத்துறையில் 500 கோடியாம். உதயநிதியின் விளையாட்டுத்துறையில் 500 கோடி. ராஜேந்திரன் அவர்களின் சுற்றுலாத்துறையில் 250 கோடி. லாஸ்டே இருக்கவே லாஸ்ட் வரும் 250 கோடி. அடுத்து அப்பப்போ மாத்திட்டு இருக்கனால அண்ணன் கொஞ்சம் லிஸ்ட்ல கம்மியா வந்திருக்காப்ல. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் 250 கோடி. அந்த அளவுக்கு கோடிகள்ல புரண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கோடிகள்ல ஊழல் நடந்திருக்கு. எந்தெந்த துறைகள்ல இவ்வளவு எந்தெந்த அமைச்சர்கள்லாம் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு தமிழக ஆளுநர் கே என் ரவி அவர்களை சந்தித்து பழனிசாமி அவர்கள் கொடுத்தாப்ல. இந்த அமௌண்ட வாசிக்குமே கண்ணும் காதும் விதிச்சுட்டு உண்மையா இருக்குன்னா அப்பா முடியல. சரி, திறமை இருக்கு, பல்லு இருக்கவும் பக்கடா சாப்பிட்றா. அடுத்து நம்ம கூட்டணி கட்சிக்குள்ள மேட்டருக்குள்ள போ. கூட்டணி கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதாக ஏற்கனவே அறிவிப்பட்டு அதிமுக, பாமக, பாஜக, விஜயகாந்தி, தேமுதிக, அப்புறம் ஓபிஎஸ் எல்லாம் கொண்டு வாங்கன்ட்டு எல்லாமே முடிச்சு ஒரு ஃபைல் பண்ணாச்சு. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு தான். எல்லாமே முடிவு செய்யப்பட்டு உறுதி பண்ணியாச்சு. நம்ம அண்ணன் பன்னீர்செல்வம் மட்டும் எனக்கு ரெட்டையில கொஞ்சம் ஏதாவது கொடுங்க, ரெட்டையில ஏதாவது சீட் கொடுங்க, ரெட்டையில ஏதாவது ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல.
அந்த கதையே நமக்கு இருக்காதப்பா, நீ வேற உள்ள வருவ, அதுக்கப்புறம் ஏங்கில 50 எம்எல்ஏ இருக்க, ஏங்கில 30 அமைச்சர் இருக்க, மட்டும் திரும்ப அந்த கதைக்கே வேணாம். வேணா கூட்டணிக்குள்ள வேணா வா, அது பாஜகவோட சேர்ந்து ஒன்று ஒதுக்குறேன், அதுல வந்து உனக்கு இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனால அந்த ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் இழுபறில கிடக்கு. அதை வந்து எங்க அண்ணன் ஓபிஎஸ் கேட்க மாட்டாங்க அப்படியா, ஆனா இதுதான் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாப்ல. இந்த ஒரு கூட்டணி இருக்கு இல்லையா, பயங்கரமான கூட்டணி. அதாவது அதிமுக பாமக கூட்டணி வந்து சென்னையில கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரகிள் இருந்தாலும், அதிமுகவுக்கு ஸ்ட்ரகிள் இருந்தாலும், அதுக்கு கீழே கொஞ்சம் நம்ம வந்துகிட்டோம்னா சேலத்துல இருந்து திருச்சி வரைக்கும் பக்காவா பக்காவா அடிச்சு ஒன் சைடா வர்றதுக்கான இது. ஏன்னா இந்த பாமக ஓட்டுகள் அங்க வந்து வெற்றி தீர்மானிக்க ஓட்டா இருந்துச்சு. ஏற்கனவே வட மாநிலங்கள்ல வந்து அதிமுக ஏற்கனவே கொங்கு மட்டும் ரொம்ப சூப்பர் பெல்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இதுவும் கூட வந்திருக்கனால கண்டிப்பா வெற்றி உறுதி. வடமண்டலம் டெல்டா எல்லாமே அதிமுக என்னைக்குமே ஒரு சாதகமானதுதான். இந்த சென்னை சிட்டிக்குள்ள மட்டும்தான் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதுவும் அந்த அந்த அரசு ஊழியர்களுக்கு போராட்டம், இந்த தூய்மை பணியின் போராட்டம் அங்கேயும் அந்த திமுகவுக்கான ஓட்டுகளுக்கான வாய்ப்புகள் குறைவு. அங்கேயும் கொஞ்சம் வீக்னஸ் தான் திமுக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. சர்வேல வந்து அதிமுக வந்து இந்த உலகம் இப்ப நல்ல ஒரு பயங்கர புத்துணர்ச்சியா ஃபாஸ்டா லீடிங் அடிச்சுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக தொண்டர்களுக்கு உண்மையிலேயே வந்து திமுக எதிர்ப்பாளர் தான் இருக்காங்க. அதிமுக கூட தான் சேரணும் அப்படின்ட்டு அந்த கட்சியில எல்லாம் சேர்ந்திருந்தாங்க. ரெண்டாவது அதிமுக எப்பவும் பாத்தீங்கன்னா அந்த 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 அவங்களுடைய அந்த அரசியலமைப்பு, அவங்களுடைய உறுப்பினர், அவருடைய தொண்டர்கள் எல்லாமே அந்த கட்சியிலே சாதிரியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் விலை கொடுக்கும். அதனால வந்து இந்த கூட்டணி வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி. டெல்டா, கொங்கு மண்டலம், சென்னைக்கு தெற்க அது எல்லாமே பக்கா பிளான் போட்டு எடப்பாடியார் கரெக்டா கொண்டு வந்து அப்படின்னா அப்போ இந்த தெற்க உள்ள அந்த ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது தேவர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ட்டு முக்குளத்திற்கு அப்படிங்கிறது அதை மட்டும் கொஞ்சம் சரி பேருக்கான வேலை கிட்டத்தட்ட எல்லாமே நடந்து போச்சு. அதுக்கான வேலையை முடிச்சுட்டு டிடிவி வந்து நேரமா தான் இருக்கு. சசிகலா மேல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பரப்புரை செய்யறமா தான் இருக்காப்ல. அதனால இந்த திருப்பு அதிமுக ஆட்சி அமைப்பு ஒரு உறுதி. லேட்டஸ்ட் நியூஸ், பிளாஷ் நியூஸ்ல இந்த நடந்த இந்த கூட்டணி வந்து ஏற்கனவே இறுதி செய்யப்பட்ட கூட்டணி தான். இது வந்து ஜஸ்ட் வந்து பேருக்காக வந்து மற்றது எல்லாம் பக்காவா தேர்தலை நாளைக்கு நடந்து எதிர்கொண்ட அளவில் அதிமுக கூட்டணி அமேக வெற்றியோட, அமேக ஆதரவோட, அமேக புத்துணர்ச்சிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஓகே மக்களே, நம்ம அன்றாட அரசியல்களை பார்த்தோம். அந்த விதத்துல இன்னைக்கு பார்த்த அரசியல் நிகழ்வு முடிச்சுட்டோம். மீண்டும் ஒரு அரசியலோட உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு ரிப்போர்ட்டர் மணிகண்டன்.